அன்பார்ந்த எனது போர்க்குடி ரத்தங்களுக்கு ரத்தமான என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சென்னை டிஜிபி அலுவலகத்திலே நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் அன்பு சகோதரி தேன்மொழி அவர்கள் தலைமையிலும் அன்பு தம்பி ஐவர் சிவா மற்றும் தம்பி மற்றும் சகோதரிகள் துளசிலே ஐயா அவர்கள் மற்றும் தம்பி அக்னேஷ் அவர்கள் மீனாட்சி அவர்கள் எல்லாருடைய தலைமையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்முடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு அரணை உறுதி செய்வதற்காக இன்றைக்கு நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் நம்ம மனு கொடுத்துருக்கோம். இதில் அவர்கள் உரிய நடவடிக்கையும் எல்லா சமூகத்தோடும் நம்ம ஒரு ஒற்றுமையோடும் ஒரு சமூகத்தில் ஒரு ஒன்றிணைந்து வாழ்வதற்காக உண்டான நம்ம வலிமைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தபோது நம்ம அப்பப்போ இது போன்ற விஷமிகள் இது போன்ற மாட்டு சமூகத்தில் உள்ள நம்ம சமூகம் முன்னேறி கொண்டு இருக்கிற சூழலில் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு செய்து நம்ம மக்கள் மேலே ஒரு பொய்யான ஒரு வழக்குகளை உண்டு பண்ணி அவர்களுடைய படிப்பு மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதற்காக சில விஷமிகள் இது போன்ற விஷம பிரச்சாரங்களையும் விஷம செயல்பாடுகளையும் முன்னெடுக்கிறார்கள். இது தமிழக அரசு இந்த செயல்பாட்டுக்கு மிக கடுமையான இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தென் தமிழகம் இப்போதைக்கு அமைதி பூங்காவாக இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்த போதிலும் இது போன்ற ஒரு சில இடத்துல அந்த இந்த சூழலை கருத்தில் கொண்டு மேலும் இது போன்ற சூழல் உருவானால் நம்முடைய அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படும். அதே சமயத்தில் இருபெரு சமூகங்களாக இருக்கக்கூடிய நம்ம சமூகம் சரி மாட்டு சமூகத்தோடு நம்ம ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் இது போன்ற பிரச்சாரங்கள் ஈடுபடுவது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலையில் நம்ம சூழலை இல்லை. அதனால் நாம் இணக்கமாக நாம் இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த இணக்கத்தை மேலும் இந்த அரசும் சரி மாற்று சமூகமும் சரி நமக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி அவர்கள் நமக்கு ஒரு உரிய ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையை வழங்குவானால் அவர்களுக்கு நாம் என்றைக்குமே நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதே வேளையில் இன்றைக்கு இளமனோடு பாதிக்கப்பட்டுள்ள உறவுகள் அனைவருக்கும் நம்முடைய ஒரு அனுதாபத்தையும், ஏன்னா இன்றைக்கு ஐயா ஒரு தேசிய தலைவர் அவருடைய ஒரு புகைப்படத்தை வைப்பதற்கே தமிழகத்தில் ஒரு இடத்துல நாம் நம்முடைய பட்டா இடத்துல வைப்பதற்காக ஒரு அனுமதி கேட்டு அந்த இடத்துல வைப்பதற்கு நமக்கு ஒரு அனுமதி இல்லை என்று சொன்னால் எனக்கு சுதந்திரத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகிய குடும்பத்தை விட்டு அனைத்தையும் அவர் ஒரு தேசத்திற்காக அர்ப்பணித்தருடைய ஒரு போட்டாவை வைப்பதற்கு இது போன்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகத்தோடு நாம் எப்படி இணக்கமாக செல்ல முடியும் என்பதை சற்று மற்ற தமிழ் சமூகங்கள் சற்று யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம தான் தமிழ் என்று நம்ம எல்லா இடத்திலும் கத்திக்கொண்டு எல்லா இடத்திலும் பேசிக்கொண்டு வருகிறோம். மாற்று சமூகங்களை சேர்ந்தவர்கள் எல்லாமே சாதிய நோக்கத்தோடும் சாதிய கண்ணோட்டத்தோடுமே இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்முடைய இணக்கமான சூழலை அவர்களும் ஒட்டுமொத்தமாக வந்தால் இந்த தமிழ் சமூகமானது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்று சொல்லி இதுபோன்று முக்குளப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த மாதிரி செயல்பாடுகளை கண்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி செயல்பாடுகளை ஊக்கம் கொடுக்கக்கூடாது. அது நிறுத்தும் வரையில் இந்த சமூகத்தில் உள்ள தலைவர்களை தான் பொறுப்பேற்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடுகள் எல்லாமே சூறையாடப்பட்டு அதனால அதுவும் ஒரு பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டி பீப்புளால் இந்த வன்முறை நடந்திருக்கு. இது ஏற்கனவே இவங்க காவல்துறையினர் பல முறை ஒரு மிஸ்டர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களின் போர்டு அங்கே இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா ஹைகோர்ட் ஆர்டர் படி எல்லா போர்டும் இருக்கக்கூடாதுன்னா எல்லா போர்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அவரோடது மட்டும் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டதுனால ஒரு பெரிய அதை ஒரு பிரச்சனை பண்ணி இந்த மக்களை மட்டுமே குறிவைத்து இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் வீடுகளை எல்லாமே டேமேஜ் பண்ணி அவர்களுடைய உடமைகளுக்கு வகையில் எல்லாருமே அவங்களை அடித்து ரொம்ப துன்புறுத்தி இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. இது இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காவல்துறை எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஃபெயில் டு டேக் ப்ராப்பர் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி எர்னிங் பர்சன்ஸ் ஹூ வாஸ் இன்வால்வ் இன் தீஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆல்சோ. தற்போர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணி டிஜிபிக்கு கொண்டு இன்றைக்கி அப்போ கொடுத்துருந்தோம். அவர் டிஜிபி தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எல்லாருமே அசம்பிள் ஆகி நேற்றே டிஜிபி கிட்ட
கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்க திரு ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து மிஸ்டர் பிரவீன்குமார் அவர்களை வந்து சந்திக்கும்படி அறிவுறுத்தி அவர்கள் வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை வாங்கிக்கிட்டு he ensured that he will take proper action based on our complaint and representation. Therefore, hope they will do the best and they will take action against the erring person also and uphold the law and dignity for our people. நன்றி. சுதந்திர போராட்ட வீரரும் நம்முடைய தேசிய தலைவருமான ஐயா தியாகி இம்மானுவேல் சேரா அவர்களுடைய புகைப்படத்தை தான் நம்ம அங்கே வந்து ஒரு பேனலில் நம்ம வச்சோம். நம்ம இன்றைக்கு வந்து தமிழ் சமூகத்தோடு இணக்கமான சூழலை நம்ம வந்து சென்று நம்ம வந்து காவல் பண்ணிட்டுருக்கோம். இந்த சூழலில் வந்து தென் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சாதி கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக முக்குளத்தூர் அமைப்பில் ஒரு சில விஷமிகள் இந்த ஒரு பிரச்சனையை வந்து திசை திருப்புவதற்காக கையெழுத்துள்ளார்கள். இதற்கு அரசு வந்து செவி சாய்க்கிறதா அல்லது இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா? அரசு வந்து செவி சாய்க்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதில் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கும் அந்த பகுதியான அந்த பரமக்குடியில் உள்ள அந்த வில்லேஜில் அது அவங்களோட இடத்துல தான் அவங்க அந்த போர்டு வச்சுருக்காங்க. தே ஹவ் நாட் கெப்ட் தி போர்டு இன் எனி பப்ளிக் பிளேஸ் ஆர் விச் இஸ் காசிங் டிஸ்டர்பன்ஸ் டு தி பப்ளிக். பொதுமக்களின் அமைதிக்கோ எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல் அந்த மக்களின் சொந்தமான இடத்தில் தான் அவங்க வந்து அந்த போர்டை வச்சுருக்காங்க. அப்படியே அந்த போர்டை ரிமூவ் பண்ண சொல்லி காவல்துறை கேட்டப்போ நம்ம வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லி, ஆனால் அதே சேம் டைம் வந்து மிஸ்டர் முத்துராமலிங்கம் தேவரோட போர்டையே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒத்துக்கல. அப்போ காவல்துறை வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும், 1-2 பேருமே போர்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து both of them either have to remove the board or both of them can keep the boardன்னு விட்டுருக்கணும். அது இல்லாமல் வந்து காவல்துறை வந்து பாராபட்சமாக வந்து மாற்றாந்தான் மனப்பான்மையோட ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை மட்டுமே வந்து காக்க தவறிட்டு ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது முக்கியமான ஒரு நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை இது சம்பந்தமாக மேற்கொண்டு என்ன செய்ய? கூட்டமைப்பு சார்பாக நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால், இன்று வந்து நேரில் டிஜிபி அறிவுறுத்தலின் பேரில் நம்ம ஐஜி அவர்களை சந்தித்து இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுத்தோம். இந்த ரெப்ரசன்டேஷன் மேல் அவர்கள் ஆக்ஷன் எடுக்காத பட்சத்தில், எடுக்க தவறும் பட்சத்தில் we have no other go except to approach the High Court under Article 226 of the Constitution of India for a writ of mandamus directing the respondent to take action based on our representation and to ensure our life and dignity of our community and the people. நம்ம நாடுவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. பிகாஸ் கான்ஸ்டியூஷன் இது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து தாக்குறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன். Article 21 of the Constitution says that no person shall be deprived of his life or personal liberty except according to the procedure established by law. ஸோ அதை வந்து ஒரு அரசு வந்து ஒரு மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அது தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அதனால இவங்களை ஆக்ஷன் எடுக்கும் தவறும் பட்சத்தில் we are going to file before the writ petition before the High Court. நம்முடைய மக்களிடத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டியல் வெளியேற்றமானது இன்னைக்கு இந்த பிரச்சனையை கூட வந்து நம்ம பட்டியலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது போன்ற சாதி அரசுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் மற்றும் மாற்ற மனப்பான்மையோடு இந்த அரசுகளும் அரசு எந்திரங்களும் நடக்கிறது என்று நமக்கு மக்களிடையே ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு முயற்சியை வந்து தமிழக அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு ஏற்படுத்த வேண்டுமாய் நம்முடைய மக்களுடைய ஒரு ஆசையும் ஒரு ஆவணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த அரசு நமக்கு எந்த வகையில் உதவி செய்ய இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்த்தணும். அதுதான் அரசாங்கத்தோட மெயின் ரோல். அவங்க அரசாங்கம் வந்து இவங்களுடைய உடைமைகளுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுத்து இவங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு கொள்கையாகவும் அவங்க வச்சுக்கணும். எவ்வளவு ஆக்ட் கொண்டு வந்தாலுமே வந்து ஒரு நல்ல அரசாங்கம் தான் வந்து காவல்துறை வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மக்களை பாதுகாக்கவும் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை. இனிமேலும் இந்த மக்களின் மேலே வன்முறையும் அவங்களுக்கு மேலே வந்து இந்த சாதிய உழைப்பு இந்த சாதிய அடக்குமுறையும் நடந்தால் அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி ஆல்சோ. Therefore the government has to ensure that these people will be protected by them. சொல்லியிருக்கோம்.
வஞ்சிக்காதே பட்டியலின மக்களை வஞ்சிக்காதேன்னு சொல்கிறோம். அதனால வந்து ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு இந்த இவங்க மக்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அது வந்து இந்த அரசாங்கம் செய்யணும்னு நம்புகிறோம். வணக்கம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிசிஆர் சட்டம் இருக்குது, அதை வச்சு நம்ம இந்த நிகழ்வுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பட்டியல் வெளியிடம் தான் முக்கியம். பட்டியல் வெளியேற்றம் கொடுத்தா நாங்கள் எங்களுடைய இதை பார்த்துக்கிறோம், நாங்கள் எல்லா வசதியும் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வராது. அதனால் பிசிஆர் தேவையில்லை. பிசிஆரை வந்து நாங்கள் அதை வச்சு ஆக்ஷன் எடுக்கணும் போகிறதில்லை. அதுதான் எங்களுடைய இது. அதனால் மெயினாக இந்த தமிழக அரசு எங்களுக்கு பட்டியல் வெளியெடுத்த சீக்கிரத்தில் பட்டியல் வெளியெடுத்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசையும் மத்திய அரசாங்கையும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். கூட்டமைப்பு சார்பாக அந்த மனு கொடுத்துருக்கோம். இதே போல் எல்லா நம்ம தேவேந்திரகுல அமைப்புகளும் அங்கங்கே அந்தந்த பகுதியில் மனு கொடுக்கணும், போராட்டங்கள் நடத்தணும், பட்டியல் வெளியிடுறதுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். வணக்கம். ஹைதராபாத் இந்தியா சார்பாக நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய நிர்வாகிகளுடைய நியமனத்துக்காக வந்து டிசிபி அலுவலகத்தில் வந்து நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க. அதோடைய சாராம்சம் என்ன சொல்லியிருக்காங்க வந்து அதுதான் இப்போ நடந்துருக்க பிரச்சனை என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக வந்து பரமக்குடியில் அங்கே நடந்த சம்பவம் அதில் வந்து நிறைய நம்ம தேவேந்திர குல வேளாளர்